ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா வ்ளாகர். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மிச்சம் நாளைக்கு போகிற லாங் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோஸே போடுறதில்ல, கொஞ்சம் வேலை பிஸி, அதால் வீடியோஸ் போடுறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. இன்னி கொஞ்சம் டைம் ஒன்று கிடச்சிச்சு. சரி, இந்த டைமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் நேரத்தோட நிறைய மாடுகள் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாடெல்லாம் கொடுத்துட்டு இப்போ புது மாடு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நேரத்தோடு காட்டின மாடு எதுவுமே பால் தரலை. பால் எடுக்க விடுதே இல்லை. பால் எடுக்க போனாலே பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா பால் மடியை தொடக்கூட விடுதில்லை, அந்தளவுக்கு குழப்பம். முட்டை வருது, உதைக்க பார்க்குது, அந்த மாதிரி. காலெல்லாம் கட்டி வச்சும் நாங்கள் பால் எடுக்க ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்பயும் அது விடுதே இல்லை. இப்போ அந்த மாதிரி மாட்டை வச்சுட்டு கொண்டு போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மாட்டை நாங்கள் கொடுத்துட்டு வேறு மாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுதான் அதோடைய கன்றுக்குட்டி தான் இது. இது பார்த்திங்கன்னா கிடா கன்றுக்குட்டி. இது என்ன ஜாதி அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியாது. என்னுடைய ஹஸ்பண்ட் என்னமோ ஒரு பேர் சொன்னார். ஆனால் எனக்கு அது என்ன கன்றுக்குட்டி அப்படின்றது சொல்கிறது எனக்கு தெரியாது. பாருங்க இந்த மூஞ்சி. இந்த மாடு பார்த்திங்கன்னா, இந்த கன்றுக்குட்டி வீட்டில் வளர்த்துருக்குறாங்க. அவ்வளோ ஒரு செல்லமாக வளர்த்துருக்குறாங்க. இந்த கன்றுக்குட்டி எடுக்கும் போகும்போது வீட்டில் அது டைல்ஸில் தான் படுத்துட்டு இருந்துச்சான். இப்போ இந்த கன்றுக்குட்டிக்கு நான் நினைக்கிறேன், நாங்கள் எடுக்கும்போது 2 மாதம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் எடுத்து இப்போ 1 மாதம் ஆக போகுது. ஒரு 3 மாதம் இந்த கன்றுக்குட்டிக்கு. இதோடைய தாய் மேய கட்டிட்டு போயிட்டார். என்னோடய ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டார். மாட்டை மேய கட்டிட்டு போயிட்டார். காலையிலே பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கெல்லாம் நாங்கள் பால் எடுத்துட்டோம். பால் எடுத்து அப்படியே பாலை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே அவர் கடைக்கு போய்ட்டுருவார். கன்றுக்குட்டி வீட்டில் தான் இங்கே இருக்கும். அது பாட்டுக்காக இருக்கும். எந்த ஒரு கரைச்சலுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு சைலன்ஸான, ஏன்னா வீட்டில் அவங்க அவ்வளோ செல்லமாக வளர்த்து சுட்டி இந்த மாடை தாரத்துக்கு இந்த மாட்டு சொந்தக்காரங்களுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இறக்கமாக செல்லமாக இந்த கன்றுக்குட்டியும் மாடையும் வளர்த்துருக்குறாங்க. ஏன்னா மனுஷர்களோட அவ்வளோ ஒரு நல்ல இந்த கன்றுக்குட்டி. ஏன்னா அவங்க தரக்கிட்டேயே அவ்வளோ ஒரு அழுவை. அவங்க வளர்த்தவங்களும் சரி, அவங்க பிள்ளைங்களும் சரி, அவ்வளோ ஒரு அழுவையாக இந்த கன்றுக்குட்டியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுதுருக்குறாங்க. இயலாத மட்டும் என் ஹஸ்பண்ட் அப்போ வானா நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்கையும் பார்த்துருக்குறாரு. இனி அவங்களுக்கு இதை பார்த்துக்கொள்கிற ஒரு நிலைமை இல்லை. அதனால் கொடுக்கணும் அப்படின்ற ஒருனால அது கட்டாயம் கொடுக்கணும். அதனால் அவங்களோட அந்த மாட்டுக்காரவங்க சொந்தக்காரவங்க அதை எங்களுக்கு தந்துட்டாங்க. இந்த மாட்டுக்கு மாடும் கன்றுக்குட்டியும், இந்த கன்றுக்குட்டியும் அந்த மாடும் பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் மாதிரி போச்சு. அதோடைய விலை பால் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நாங்கள் எடுத்தோம். ஆனால் இந்த மாடு பார்த்திங்கன்னா மாஷா அல்லாஹ் எந்த ஒரு கரைச்சலுமே இல்லை. பால் நல்லாவே எடுக்க விடுது. இருந்ததுக்கு மாடு வரும்போது பார்த்திங்கன்னா மேல் ஃபுல்லாகவே உண்ணி கசமாக இருந்துச்சு. பால் மடியெல்லாம் பார்க்கவே இயலாது. ஏன்னா கன்றுக்குட்டியை மட்டும்தான் அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்குறாங்க. மாடு பார்த்திங்கன்னா மேய விட்டுடுறது. அது மேய்ஞ்சிட்டு எப்போ வருதோ அப்போ தான் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாடை பார்த்ததே ஒருத்தர் தான். அந்த மாட்டில் பால் எடுக்கிறது, விற்கிறது, அதோடைய சளியெல்லாம் எடுக்கிறது எல்லாமே அவர் தான். இந்த மாட்டு சொந்தக்காரங்க மாடு வாங்கி போட்டது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாம். ஏன்னா அவங்க அதை பெருசாக பார்க்கல. கன்றுக்குட்டியை மட்டும் வீட்டில் ஆசைக்கு வளர்த்துருக்குறாங்க. அதனால அந்த மாட்டை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த மாடை ஒழுங்காகவே பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உண்ணி கசம் அப்படி இருந்துச்சு. மடியெல்லாம் பால் மடியெல்லாம் பார்த்திங்கன்னா சோப்பாக அவ்வளோ உண்ணி. கொண்டு வரும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த உண்ணி மருந்தெல்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு இப்போ தான் மாடு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ என் ஹஸ்பண்ட் அழகாக செஞ்சு எடுத்துட்டார். இந்த கன்றுக்குட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது அவங்க வீட்டிலேயே வளர்த்து சுட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதாவது மாடை சொல்லவே இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்குது. மாடு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 மணி 3:30 மணி அவகிட்ட வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். வரும்போது முடிஞ்சால் நான் மாட்டை வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஏன்னா மாடு வீட்டில் தங்குறதே இல்லை. காலையில் போனால் அந்திக்கு வரும். அந்த மாதிரி தான். அதனால் முடிஞ்சால் நான் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன். என்ன மாடு அப்படின்றத நான் காட்டுறேன். இது என்ன ஜாதி கன்றுக்குட்டி அப்படின்றது மாடு வளர்க்குறவங்க, மாட்டை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லி. ஹாய், பாருங்கள், எதுவுமே செய்யாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இது கொஞ்சம் நல்லா பெருசாக வந்தால் சரியான குழப்பமாக இருக்கும். இதை பட்டியில் வச்சுருக்கவே இயலாது, அந்தளவுக்கு பெரளி பண்ணும், என்னையவே தூக்கி வீசிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்தளவுக்கு உரமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹாய் 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 சொல். ஹாய் சொல். ஹாய் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு.
இங்கே கொஞ்சம் புல் போடையும் அதை திண்டிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே இப்போ நான் இந்த துண்டெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணக்கிட்ட இதை வந்து மாற்றி கட்டிடுவேன். பட்டி வந்து பின்பக்கம் வீட்டுக்கு பின்பக்கம் வந்து ஒரு சின்னதாக இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். பெருசாக இல்லை, சும்மா நார்மலாக செஞ்சுருக்குறோம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இன்ஷா அல்லாஹ் வீட்டு வேலையும் நடந்துகிட்ருக்கு. நான் சொல்லியிருந்தேன் வீடு கட்ட போகிறோம் அப்படின்றது, அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு. அப்போ அது முடிஞ்சதுக்கு பிறவே பட்டி வேலையும் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறோம். நான் வீட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் வந்து வேலை சரியாகவே முடியலை. அதுதான் என்னால் வந்து என்னையால் வீடியோஸ் போடவே முடியலை. அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக வீட்டை வந்து ஒரு வீடியோவை நான் போடுவேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு இருக்குது. இந்த கோழி குஞ்சு வந்து பாய்லர்ஸ் தான் சொன்னாங்க. பாய்லர் சாவல் குஞ்சியாம். இது வந்து சரியான உரம். இங்கே பாருங்கள், சரியான உரமாம், கொத்தும் அப்படின்ற மாதிரி. இந்த பாருங்க, கொத்து தான் அப்படின்னு சொல்லி விற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 400 ரூபாய்க்கு இந்த குஞ்சை வாங்கி போட்டேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், வீடியோ எடுக்க விடாமல் வந்து என்னையே மோடுறான். போடா. அந்த குஞ்சும் இந்த கோழி குஞ்சு அதை வந்து திறக்கிறதே இல்லை, உள்ளுக்கே வச்சுருக்குறோம். ஏன்னா கீரி நாய் அதெல்லாம் வர சுட்டி. டேய் போடா, கொஞ்சம் வீடியோ எடுக்க. அதை கூட்டுலுக்கே தான் வச்சுருக்கிறது. ஆடும் குட்டி போடுறதுக்கு இப்போயோ அப்போயோன்னு இருக்குது. எந்த நேரம் குட்டி போடும் அப்படின்றது தெரியல. குட்டி போட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக நான் அதையும் வீடியோ பண்ணுறேன். வீடியோ பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி ஈக்கிறான்னு சொல்லி. டேய் போடா. இப்போ என்னுடைய லைஃப் வந்து ஆடு மாடு கோழி அதுகளோடையே வாழ்க்கை போகுது. எங்கேயுமே போகிறதில்ல, வீட்டோடையே சரி. ஏன்னா இதுகளை பார்க்குறதுக்கான டைமே சரியாக இருக்குது. அதனால் எங்கேயுமே போகிறதில்ல. இதுகளோடையே அப்படியே காலமும் நேரமும் அப்படியே போகுது. இல்லைனா மற்ற நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்திப்படை எங்கேயாவது போவோம், பேசிட்டு வருவேன், மைன்யூட்டுக்கு அப்படி அங்கங்கன்னு போவேன். நான் இப்போ வந்து எங்கேயுமே போகிறதுக்கான டைமும் கிடைக்கிறதில்ல. அந்தளவுக்கு பிஸி ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இவங்கள விட்டுட்டு போகவும் மேலாது. அதனால் எங்கேயுமே போகிறதில்ல. சரி, ஓகே, இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லுடா. தள்ள கூட முடியாது இப்போ அந்தளவுக்கு பாரம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடு என்ன ஜாதி மாடு, என்ன மாதிரி கண்ணுக்குட்டி அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.